ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஆர்கான்ஸா ரிப்பன் ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ 1 இன்ச் ஆர்கான்ஸா ரிப்பன் எடுத்துருக்கிறேன். 3.5 இன்ச்சு நீடில் எடுத்துருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நான் ஸ்லோவாக காமிக்கிறேன். கொஞ்சம் மேலே தள்ளிட்டு இதே மாதிரி நீடில் கொஞ்சம் லாங்காக குத்தி எடுத்துக்கணும். மடக்கி மடக்கி எடுத்துக்கணும். அப்படியும் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லாட்டி நான் எடுத்தது மாதிரி ஊசி எடுத்துகிட்டு இதே மாதிரி மேலே கீழேன்னு சிக்ஸாக் டைரக்ஷனில் வந்துட்டு மடக்கிட்டே வாங்க. ஒரு 15 டைம் வந்து இதே மாதிரி மடக்குங்க. அப்போது வந்து ஒரு 30 to 15 டைம்ஸ் வந்து ஓகே 11 to 15 தடவை இதே மாதிரி மேலே கீழேன்னு நீங்கள் ஃபோல்டு பண்ணி வரும்போது இந்த ஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக சேம் அதே ஆர்டர் படி தான் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த அலைன்மெண்ட். ஓகேங்களா? என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி குத்தினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு அப்படி குத்தி எடுத்தது. ஓகேங்களா? ஓகே, தேவையான அளவு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு நேராக ஆப்போசிட்டாக மறுபக்கமாக மறைச்சிட்டு அந்த கூழ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லா இந்த கட் பண்ணி விட்டுறணும். ஓகே, கூர்மையாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஊசிக்கு காதுக்குள்ளே அந்த ஆர்கான்ஸா ரிப்பனை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக சுருக்கி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் ஃபார்மேஷனில் வந்து நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா, சுருக்கும்போது ஃப்ளவர் வந்து நமக்கு கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் திருக்கி கொடுத்து இழக்கி எடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அதாச்சு இன்னும் நெக்ஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு நம்ம லைட்டரை கொண்டு சீல் பண்ணி விடணும். அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அதில் ஒரு பல்பேடு கொடுத்துக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் பல்பேடு உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்று கிளிப்ஸ் ஒன்றும் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பல்பேடு கொடுத்துக்கிறேன். கொடுத்து இதை வந்துட்டு கிளாத்தில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1 to 2 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளாத்தில் வந்துட்டு நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே ரிப்பன் தான் எடுத்துக்கிறேன். 1 இன்ச் ரிப்பன் அதே கலர் எடுத்து நீங்கள் வேறு கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல நடுவில் இருந்து குத்தி எடுத்தோம். இப்போ வந்துட்டு வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்ட்டு குத்தணும். ஓகே, வலது பக்கம் குத்துறோம், இடது பக்கம், வலது பக்கம் குத்துறோம், இடது பக்கம், அந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு குத்தி நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கிறோம். இதுதான் ஈஸி ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஈஸி ஃப்ளவர் மேக்கிங். ஓகே, எடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு அதை கூர்மையாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ரிப்பனுக்கு காதுக்குள்ளே வந்து செலுத்துகிறோம். அந்த ஓட்டவுக்கு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலில் வந்துட்டு ரிப்பனை இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் லைட்டை திருக்கி கொடுத்துட்டு கீழே நம்ம பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த த்ரெட் வந்து நமக்கு இங்கே வந்துடும், கீழே வந்துடும். ஓகே, வந்தாச்சு. இனி வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு லைட்டரை கொண்டு சீல் பண்ணிக்கோங்க. ஓகே, சீல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிது. இதை வந்துட்டு இதிலே ஒரு பல்பேடு கொடுத்து நான் கீழே வந்துட்டு கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு பல்பேடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இது ஒரு 1/2 இன்ச் ஆர்கான்ஸா ரிப்பன் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நான் அதே மாதிரி சேம் மெத்தடில் தான் மேலே குத்தி கீழே ஊற்றி முதல்ல 1 இன்ச் ரிப்பனில் பண்ணேன். இப்போ வந்து 1/2 இன்ச் ரிப்பனில் வந்து பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் கூட குட்டியாக கிடைக்கும் நமக்கு. ஓகே, அதே சேம் மெத்தட் நம்ம முந்தின டைம் பண்ணோம்ல, அதே மாதிரியே 1/2 இன்ச்சில் பண்ணுறோம். இது வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டு குத்தி லெஃப்ட் ரைட்டு அப்படி குத்தி எடுக்க, லெஃப்ட் குத்தி ரைட் குத்தி லெஃப்ட் ரைட் அப்படி குத்தி எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம்.
பண்ணிவிட்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபக்கமாக திருப்பி இந்த ஹோலுக்குள்ளே போட்டு இந்த ஆர்கான்ஸா ரிப்பனை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு திருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். ஓகே, எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு பேல்வேடு கொடுத்து நான் இதில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பேல்வேடு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஒயிட் கலர் பேல்வேடு கொடுத்துட்டு இதிலேக்குள்ளேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, அது நல்ல ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா ஸ்டிச்சஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் லீஃபுக்கு வந்து ஒரு இது எடுத்துருக்கிறேன் க்ரீன் கலர். இது ஆர்கான்ஸா ரிபன்னால் நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் சாட்டன் ரிபன்லேயும் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஒரு 1 இன்ச் ரிபன் கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதை அந்த சாஞ்சு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சீல் பண்ணிக்கிறேன். சீல் பண்ணும்போது நமக்கு இப்படி நம்ம மரசை எடுத்து இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லீஃப் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சீல் பண்ணும்போது நமக்கு ஒரு லீஃப் கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு போலன் வச்சுக்கலாம், கிறிஸ்டல் பீடு வச்சுக்கலாம். கிறிஸ்டல் பீடு நம்ம வந்து மெட்டல் ஒயரில் ஸ்டிக் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வைக்கலாம். நான் இப்போ வந்துட்டு போலன் ஃப்ளவர் உள்ளுக்கு 2 பேர் மட்டும் வச்சு அதுக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் 1 மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ளவருக்கு கீழேயும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு வச்சு காமிச்சு தரேன். இது ஒரு மாடல், லீஃப் மெத்தடில் இன்னொரு மாடல். ஓகேங்களா. நல்ல அழகாக அது பற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு மெட்டல் ஒயர் எடுத்துருக்கிறேன், அயன் நீடில் எடுத்துருக்கிறேன். அயன் நீடலோட ஹெட் பார்ட் இருக்குல்ல, அந்த ஹெட் பார்ட்டில் வச்சு கொஞ்சம் தள்ளிட்டு நான் இப்படி வந்து ஒரு 5 ஸ்ட்ரிங் வந்து இப்படி திருக்கி அப்படி எடுத்துக்கிறேன். சுற்றி அப்படி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அதை கீழே வந்துட்டு இதே மாதிரி பாருங்கள், இதே மாதிரி பின்னும் ட்விஸ்ட் பண்ணி திருக்கி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எனக்கு ஒரு 5 பெட்டல்ஸ் தேவைப்படும். இது வந்து ஸ்டாக்கிங் ஒயரில் தான் ஸ்டாக்கிங் கிளாத்தில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே, 1 பெட்டல்ஸ் ரெடி ஆச்சு. இனி நெக்ஸ்ட் நான் இதே மாதிரி சேம் மெத்தடில் தான் நான் வந்துட்டு மேக் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இதுலேயும் சேம் அதே மாதிரி ஒரே பெட்டல்ஸ் கனெக்ட் பண்ணி தான் வைக்கணும். அதை வந்து அளந்து பாருங்கள். அளந்து பார்த்துட்டு இதே சேமாக இருக்கா, கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதே அளவுக்கு திருக்குங்க. ஓகேங்களா. அப்படியே 5 பெட்டல்ஸ் திருக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி சேனல் நிறைய பேர் நியூவாக பார்த்துட்ருக்காங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ 5 பெட்டல்ஸையும் வந்து இதே மாதிரியே மேக் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துக்கிறேன். ஸ்டாக்கிங் கிளாத்தில் இங்கே பாருங்கள், இதை எப்படியே ஸ்டாக்கிங் கிளாத்தில் வச்சுட்டு இப்படியே சுருக்கி நீட்டி பிடிச்சி இதை வந்துட்டு நம்ம சீவிங் த்ரெட் கொண்டு சுற்றி பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கணும். அப்படியே 5 பெட்டல்ஸையுமே நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி நாட் போட்டு ஒரு 3 to 5 டைம்ஸ் கிட்ட நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த பெட்டல்ஸு இதே மாதிரி சேம் மெத்தடில் இழுத்து பிடித்து சுருக்கிட்டு ஸ்விங் த்ரெட் கொண்டு நான் சுற்றி நாட் போட்டு எடுத்துக்கிறேன். எஸ்எஸ்ஸாக இருக்க இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தது அப்படின்னா 5 பெட்டல்ஸுமே வந்துட்டு
மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து தின் ஸ்டாக்கிங் உயரம் உண்டு, திக் ஸ்டாக்கிங் உயரம் உண்டு. ஸோ தின்னை எடுத்துக்கலாம், திக்கும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரெண்டுமே அழகாக தான் வரும். இது வந்து திக்கில் பண்ணியிருக்கேன், முதல்ல பண்ணது தின்னில் பண்ணேன். ஓகே, இது 5வது பெடல்ஸை நம்ம மேக் பண்ணிட்டோம். வெரி சிம்பிள் தான் இந்த ப்ரூச். ஓகேங்களா, ஓகே நம்ம பண்ணியாச்சு. இனி வந்துட்டு நான் ஒரு போலன் ஒரு பஞ்சு போலன் எடுத்துகிட்டு அதையும் அதை நடுவில் வச்சுட்டு அதுக்கு பேக்கில் வந்துட்டு நம்ம அந்த பண்ணி வச்சுருக்கோம்ல, மேக் பண்ணி அந்த பெட்டல்ஸையும் வச்சு நல்லா நாட் போட்டு எடுத்துக்கணும். ஒரு நல்லா சுற்றி ஒரு 3 to 5 டைம்ஸ்க்கு நல்லா நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. ஏன்னா அது ஸ்ட்ரெச் பண்ணி விடும்போது பிரியக்கூடாது. ஓகேங்களா, ஓகே. இனி நெக்ஸ்ட்டு ஃப்ளவரை அதே மாதிரி அப்படியே ரவுண்டாக சுற்றி வச்சு ஒன்றுக்கு அடியில் வச்சு ரவுண்டாக நான் வந்து சுற்றி இதே மாதிரியே கட்டி எடுத்துக்கிறோம். ஓகே, இனி வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வளைச்சி அப்படியே கொண்டு வந்துடணும். வெரி ஈஸி ப்ரூச் தான். நான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சதுனால தான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வந்துட்டு நான் ஸ்லோவாக தான் வச்சுருப்பேன். ஓகேங்களா, ஓகே. ஏன்னா வீடியோ வந்துட்டு லென்த் அதிகமாக இருக்கா, ஸோ அதனால தான். ஓகே, இதையும் பண்ணிட்டோம். இனி வந்துட்டு அடுத்த ஒரு பெடலையும் கூட இதுக்கு சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அப்படியே கரெக்டாக பார்த்திங்களா அப்படியே நீவி கொடுத்துடணும். இனி ஒரு பெடல்ஸ் இருக்குது, அதையும் ரவுண்டாக வச்சு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இப்போ வந்து நமக்கோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ, நீங்களும் இதே மாதிரி மேக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நான் 1 இன்ச் ஆர்கான்சா ரிப்பன் தான் எடுத்துருக்கிறேன். சேம் பிங்களால் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு ஸ்கெயில் எடுத்து அந்த ஸ்கெயில் அளவு வந்து சுற்றி ஒரு 15 தடவை வந்து நான் மடக்கி இதே மாதிரியே ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்கேன். இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். ஸ்கெயிலே இதே மாதிரி கரெக்டாக ஈவனாக ஒன்று போல் வச்சு சுற்றி எடுத்துக்கணும். நான் ஒரு 15 தடவை வந்து இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். ஒன்று போல் ஈவனாக வச்சு சுற்றுக்கோங்க, அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஓகே, கட் பண்ணி எடுத்துடலாம். தேவையான அளவு எடுத்துகிட்டு ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேலேருந்து வெளியில் மெதுவாக எடுத்துட்டு அதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. கீழே வச்சு நல்லா டேப் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரே லெவலுக்கு டேப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈவனாக வந்த பிறவைக்கு இது என்ன பண்ணுறோன்னா ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறோம். ஓகே, பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இதை மேலே பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு ஷேப்பில் நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு கட்டு, ஒரு கேவ் மாதிரி ஒரு கட்டு, அந்த பக்கம் ஒரு கட்டு, அப்படி 2 சைடுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். சென்டரில் நடுவில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது அப்படியே கர்வ் பண்ணி வளைச்சி கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கேலப் டிசைனில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதை இனி எடுத்து பார்க்கும்போது ஒரு ஸ்கேலப் டிசைனில் சிக்ஸாக் டைரக்ஷனில் அப்படி நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா த்ரெட்டில் வந்து நூல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து லைட்டரை கொண்டு சீல் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அது நூல் பிரிஞ்சிடாதபடி சீல் பண்ணி எடுத்துக்கணும்.
ஓகே, சீல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள். அதுக்கு மேலே குத்தி கீழே குத்தி இதை வந்துட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச் தான் போடுறோம். ஓகேங்களா, ரன்னிங் ஸ்டிச் மேலே குத்தி கீழே குத்தி மேலே குத்தி கீழே குத்தி எடுக்கிறது தான் ரன்னிங் ஸ்டிச். இந்த ஃப்ளவருக்கு தான் நம்ம வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போடுறோம். ஈஸி தான், மேக் பண்ணலாம். ஓகேங்களா, மேலே குத்தி மேலே குத்தி கீழே குத்தி மேலே குத்தி அப்படி அந்த லாஸ்ட் எண்டு வரையிலுமே குத்தி எடுத்துக்கணும். நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க, அல்லாட்டி அது வந்துட்டு இலகி வந்துடும். அப்படி நம்ம லைட்டாக கைவிட்டோன்னா இலகி வந்துடும். ஸோ நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு 10ஆம் நம்பர் இல்லைங்க 11ஆம் நம்பர் நீடில் தான் வந்துட்டு ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஊசி மெலிசாக இருக்கும், சீக்கிரம் வளைஞ்சு போயிடும், ஒடிஞ்சும் போயிடும். ஒரு 2 3 நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இதை வந்துட்டு நல்லா சுருக்கி இழுத்து நீடில் வெளில எடுத்துக்கோங்க. எடுத்தது அப்புறமேட்டுக்கு அந்த எண்டில் உள்ள நீடில் இந்த எண்டில் உள்ள அந்த நீடில் அந்த எண்டு த்ரெட்டு இந்த எண்டு த்ரெட்டும் சேர்த்து பிடிச்சிட்டு நாட் போட்டுக்கணும். பாருங்கள், நாட் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி இறுக்கமாக நல்லா நாட் போட்டுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் நம்ம ஃபஸ்ட் எண்டு லாஸ்ட் எண்டு இருக்கும்ல, அது பிரிஞ்சு நிற்கும் அந்த இது. அதை வந்து நம்ம லைட்டர் கொண்டு சீல் பண்ணி விடணும். ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துச்சு. ஃப்ளவரை நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா விரிச்சுக்கிட்டு. ஓகே, இது இருக்கிறத அதை சீல் பண்ணிக்கிறோம். ஓகே, அது பிரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் எண்டு லாஸ்ட் எண்டு அதை வந்து சீல் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு நம்ம கிளாத்தில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு வந்துட்டு நான் உள்ளுக்கு ஒரு போலன் எடுத்துருக்கிறேன். ஒரு பஞ்சு போலன் எடுத்துக்கிறேன். அந்த பஞ்சு போலன் எடுத்துட்டு அதை நல்லா வந்து செக்யூர் பண்ண மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, பொருளுக்கு உள்ளே குத்தி தான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இல்லை நாட் போட்டு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அது பிரிஞ்சு வந்துடாது. மீதம் நீட்டுகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன பண்ணுறோம், கிளாத்தில் வந்து செக்யூர் பண்ணணும். ஓகே, கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நல்லா கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் கூட பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் 2 பீட் எடுத்துக்கிறேன். 2 பீட் எடுக்கலாம், கட் பீட் எடுக்கலாம், சுகர் பீட்ஸ் எடுக்கலாம். இனி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 பீட் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்மால் 2 பீட் எடுத்துக்கிறேன். 5 கோர்த்துக்கிட்டு இதில் வந்துட்டு நான் ஹேங்கிங்க்காக என்ன பண்ணுறேன்னா ரோலில் ஒரு 3 லோரியல்ஸ் எடுத்து ரிவர்ஸில் வந்து கொடுத்து கீழே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். அப்படி 2 ஹேங்கிங் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி அந்த பக்கமும் நான் வந்து ஹேங்கிங் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, ரிவர்ஸில் இறக்கிக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.